ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஷேகர்ஸ் உலகம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 உருளைக்கிழங்கை கிரேட்டரில் நல்லா இந்த மாதிரி திருவி வச்சுக்கோங்க. திருவி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன், அப்போ தான் கருக்காமல் இருக்கும். இப்போ அந்த தண்ணியெல்லாம் நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் உங்களால் எவ்வளோத்துக்குள்ளே பிழிய முடியுமோ அந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா நல்லா ட்ரையாக இருக்குது. ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அது கூடவே நம்ம திருவி வச்ச உருளைக்கிழங்கு, ஒரு 2 முட்டை, இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கோம். ஒரு பவுலில் நம்ம வெட்டி வச்சுக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அது கூடவே திருவி வச்ச உருளைக்கிழங்கு, 2 முட்டை, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போது ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகணுன்னே நம்ம இந்த கலந்து வச்சுக்கிற இந்த முட்டையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கரண்டியை வச்சு இந்த மாதிரி நல்லா சமப்படுத்தி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு சைடு நல்லா குக்காகி வரணும். ஒரு மூடி போட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் 2 to 3 மினிட்ஸ் நமக்கு ஆகும். லிட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைட்டாக தூக்கி பாருங்கள். லைட் ப்ரௌன் கலர் வந்த உடனே நம்ம நெக்ஸ்ட் சைடு டர்ன் பண்ணிக்கலாம். டர்ன் பண்ணி விடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பிளேட்டை வச்சுட்டு இந்த மாதிரி திருப்பிக்கோங்க. அதுக்கப்புறம் பிளேட்டில் உள்ளதை நம்ம பேனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கரண்டியை வச்சு திருப்பினா உடஞ்சிரும்னு பயப்படுறவங்க இந்த மாதிரி ஈஸியாக நம்ம திருப்பி போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு சைடும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். பார்த்திங்கன்னா இப்போ சூப்பராக குக்காகி வந்துருச்சு. இப்போ குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பீஸா ஷேப்பில் நம்ம கட் பண்ணி கொடுத்து ஒரு சாஸ் வச்சு கொடுத்தோன்னா நல்ல குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு 2-3 பீஸ் சாப்பிட்டாலே நமக்கு வயிறு நல்லா ஃபில்லிங்காக இருந்த மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸை பார்க்க எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.